Taste the Daily. அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விநாயகர், முருகன், நடராஜர், சிவகாமி சுந்தரர், சண்டிகேஸ்வரர் திருத்தேரில் எழுந்தருளிய நிலையில் சிவபக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக அருண், உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய ஆணி திருமஞ்சன தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அலைக்கடல் என திரண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தில் சிவசிவா என விண்ணதிர முழக்கத்தோடு தேரை வடம் பிடித்து மக்கள் இழக்க நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேசர் உள்ளிட்ட 5 சாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாட வீதிகளில் அசைந்தாடி வரக்கூடிய அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் தேரோட்டம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு தேரோட்ட திருவிழாவாக நடைபெறும். ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழா மிக விமர்சையாக இன்று காலை தொடங்கியது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு ஒன்று கூடி தேரை வடம் பிடித்து சிவசிவா என்ற உத்வேகத்துடன் விண்ணதிர முழக்கமிட்டு அந்த தேரை இழுத்து வருகிறார்கள். இன்று அதிகாலையிலேயே தீட்சிதர்கள் பல்வேறு அர்ச்சனைகள், பூஜைகள் செய்து விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேசர் உள்ளிட்ட 5 சாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வைத்து 4 மாட வீதிகளில் வலம் வருகிறது. இதில் வெளி மாநிலத்தில் இருந்தும், தமிழகத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும், வெளிநாட்டில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். அந்த மக்கள் கூட்டம் என்பது அலைகடல் என அந்த பகுதியை காட்சியளிக்கிறது. அவர்கள் சிவசிவா என விந்திர முழக்கமிட்டு அந்த தேரை வடம் பிடித்து இருக்கிறார்கள். அந்த தேர் வரக்கூடிய காட்சி என்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இதற்காக இரவு, அதாவது தேருக்கு நிலை நிறுத்தப்பட்ட நடராஜர், சிவகாம சுந்தரி கோயில் உள்ளே ஈரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு பல்வேறு அர்ச்சனைகள், பூஜைகள் நடைபெற்றது. குறிப்பாக முக்கிய நிகழ்வாக வருகின்ற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆணி திருமஞ்சன நீர் திருவிழா மதியம் 2 மணிக்கு மேல் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக அந்த தேரானது பல்வேறு மாட வீதிகளில் 4 மாட வீதிகளிலும் இன்று வலம் வருகிறது. அந்த வலம் வரக்கூடிய காட்சி, அந்தாடி வரக்கூடிய காட்சி என்பது சிவா என பக்தர்கள் விண்ணெதிர அந்த முழக்கம் இடுவது என்பது மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக, கோலாகலமாக சிதம்பரமே மிகப்பெரிய அளவில் உற்சாகம் அந்த விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. தில்லை என்பது மிகப்பெரிய ஒரு நடனத்தினுடைய உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு அரங்கமாக தில்லை விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தில்லையினுடைய திருமஞ்சன தேர் தற்போது ஒவ்வொரு வீதிகளிலும் அசைந்தாடி வரக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக பக்தர்கள் சிவசிவா என முழங்க விண்ணதிர முழக்கமிட்டு தேரானது அசைந்து ஆடி வருகிற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.